கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் ஏன் மற்றவங்கள மாற்ற நினைக்கிறேன்னா, நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க, 1 லட்சம் வாங்கிறதுக்கு இல்லை 5 லட்சம் வாங்கிறதுக்கு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த கிரீடம் எனக்கு வந்து உள்ள வலிக்குது, அழுத்துது இல்லை, வலிக்குது, ஆனாலும் போட்டுனுக்கிறேன். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா தழும்பெல்லாம் இருக்கும். அப்போ அவ்வளோ வலியோட போட்டு நான் வசதியாக காட்டிக்கணுமா என்ன? அப்போ ஏன் போட்டுனுக்கிறேன்? இந்த சமூகம் ஒன்று சொல்லணும்னா பஃபன் வேஷன் போட்டுன்னு வந்து தான் சொல்லணும்னா பஃபன் வேஷன் தான் போட்டுன்னு வந்து சொல்லணும். கட்டையங்காரனை தான் இந்த உலகம் வந்து உசாராக கவனிக்கும். தண்ணியிலே மீன் உண்டு, தரையிலே மான் உண்டு, மாற்றி வச்சா தீந்து வீடும் கணக்கு. பாட்டு கேட்டிருப்பீங்க. மேல்புறத்தில் இனிப்பு, கீழ்ப்புறத்தில் இல்லை, மேல்புறத்தில் கசப்பு, கீழ்ப்புறத்தில் இனிப்பு, நான் இருக்கும் இருப்பு 4 பேர் பொறுப்புன்னு. நல்ல பிரியாணி பண்ணிட்டேன் நான். சாப்பிடலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒப்பாரி வச்சு எழுதுங்கிறான். இப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்க முடியாது. நான் சந்தோஷமா இருக்கிறேன், கொண்டாட்டமா இருக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கொண்டாட்டமா இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும் மேலும். இல்லைண்ணா நான் நிறைய இடத்துல ஆடவே மாட்டேன் வேணுன்ட்டு, ஏன்னா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்கணும்ன்ட்டு. வீட்டில் போனோமா நான் தான் இருக்கணும், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளைய நான் தான் இருக்கணுன்றால் நான் இல்லை. எனக்கு என்ன பிடிக்குது, ஏன்னா இந்த பிறப்பு அப்படி இருக்குது. பித்தியாரெலாம் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷமாக தான் எனக்கு பிடிக்குது. சில பேருக்கு அடுத்தவங்களை குத்திட்டு பிடிக்கும். சில ஸ்கூலில் பசங்களாம் பார்த்தீங்கன்னா பேனா கட்டி இங்கே மேலே வச்சுட்டு பார்த்து ரசிப்பானுங்க. அது அவங்களுக்கு அப்படி பிடிக்கும். ஏன்னா கூடவே படித்த காலத்தில் தும்பியை பூச்சி இழுத்துட்டு அந்த தொடம்புக்கு சேர்த்து உள்ளே சொல்லிட்டு பறக்கத்தை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு அழகு வரும். அது ஒரு உயிரினா அது வாழ்ந்துங்குது, அதில் குச்சி சொல்லிட்டு அதை ரசிப்பாங்க. எனக்கு கூட இருந்தவங்கலாம் போனெல்லாம் வெட்டி பலிரன்லாம் இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையில. இப்போல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்கலாம் இல்லை. இப்போ எல்லாம் அப்படியே மாறி போய் கம்ப்யூட்டரில் போயிட்டு வண்டியை ஓட்டுறாங்க, 4-5 பேர் ஊந்துடுறாங்க, செத்துடுறாங்க, ரத்தம் தெரியுது, அதெல்லாம் பார்க்குறாங்க. வன்முறை காட்சிகள் தான் உங்களுக்கு காட்டப்படுது. 80-85% மேலே இருக்கிற மனிதர்களுக்கு வன்முறையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்துச்சு. பொண்டாட்டி ஏன் திட்டுறான்னா அவள் வலிக்கு அவள் துக்கப்படுறதை பார்த்து ரசிக்கிறான். பொண்டாட்டி கணவன் ஏன் அப்பப்போ குறை சொல்லி திட்டினுங்கிறான்னாக்கா அவன் துக்கப்படுறதையும் சோகமாகத்தையும் பார்த்து ரசிக்கிறான். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன அறியுதுன்னா அந்த காய்ப்புணர்வு, அடுத்தவங்களை துன்ப பற்றி பார்க்கறதுல ரொம்ப இன்பம் மாறிடுறாங்க. இந்த பிறவி சனியா என்ன எனக்கு என்ன எல்லாம் சந்தோஷமா இருந்தால் பிடிக்குது எனக்கு. அது என்னன்னு தெரியாது, எனக்கு காரணம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு வலிக்குது. எதிராளிக்கு வலிக்குதோ இல்லை, அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ தெரியல, அவன் இருக்கிறாங்கல்ல அந்த இருப்பு பார்த்தா எனக்கு வலிக்குது. ஆக்சுவலாக எனக்கு வலிக்குது. மற்றவங்களாம் துக்கப்பட்டா எனக்கு வலிக்குது. ஒருத்தன் ஏழையாக இருந்தால் எனக்கு வலிக்குது. வண்டி இழுத்து போனோன்னா எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது. நான் ஒரு கால் குருவாக இல்லாமல் போயிருந்தா ஒரு சயின்டிஸ்டாக இருப்பேன். வேற எதனா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பேன். ஒரு பொருள் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பேன். எளிமையாக செய்யறது எப்படி, ஈஸியாக செய்யறது, ஒரு வேலை ஈஸியாக செய்யறது எப்படி எல்லாம் பார்த்தா நான் வேலை செய்கிறவங்கிட்ட வந்தேன்னா ஐயா வந்துட்டாருன்னா ஐடியா கொடுத்துருவாருன்றவாங்க. எல்லா ஃபீல்ட்லையும் நான் ஒன்றும் மாஸ்டர் கிடையாது. ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஈஸியாக செய்யறது அப்படின்னு தான் யோசிப்பேன். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வாழ்க்கையை கூட சரி அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக வாழலாம், ரொம்ப ஈஸி. இந்த உலகம் உங்களுக்கு இல்லை, புரிஞ்சுச்சுன்னா எப்படி வாழலாம். அதனால தான் குப்பையாகிறீங்கலாம் கிடையாது. நீங்கள்லாம் மனிதன். உங்களுக்கு மூளை குத்துக்கிறான், நீங்கள் வாழை குத்துக்கிறீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா வச்சுக்கிறானுங்க, ஞானிகளெல்லாம் திட்டுறாருன்றாங்க. நீங்கள் என்ன தெரியுமா செய்றீங்க, எவனோ ஒருத்தன் சரியாக வாழ்ந்தான்னு பார்த்துவிட்டு யாரை சரியாக வாழ மாட்டீங்க, உங்களை தான் சரியாக வாழ மாட்டேன்றீங்க. எவனோ ஒருத்தனை சரியான ஒத்துக்க உங்களுக்கு முடியுது, யாரை மட்டும்தான் உங்களால் ஒத்துக்க முடியல, உங்களை தான் ஒத்துக்க முடியல. எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாகுது. எவனே ஒத்துக்க முடியுது உங்களால். அவர் அப்பேற்பட்டவர், இவர் இப்பேற்பட்டவர், இவர் மகான், இவர் புடுங்கி இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன மட்டும் சொல்லல, நான் ஒரு சந்தோஷமாக பிறக்க வந்த ஜீவிதம், கடவுள் என்ன சந்தோஷமாக படைச்சிருக்கிறாரு, என் கை கால்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு, நான் கொண்டாட்டமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற மனநிலை மட்டும்தான் உங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்படியே மேலே யாருன்னா மகிழ்ச்சியாக இருந்துட்டாலும் வர பிடிக்க மாட்டேங்குது. வர அதையும் வர பார்க்குறேன் நான். ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. சொம்மனை வாழ்ந்துங்கிறாங்க. நானும் அது நல்லா கூர்ந்து தான் கவனிச்சுன்னுக்கிறேன். பார்க்குறது வெளியேந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவன் சந்தோஷமா இருந்தால் அவனுக்கும், அவன் சந்தோஷமா இருந்தால் இவனுக்கும் பிடிக்கல. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சி போகிறீங்க. நண்பர்களுக்குள்ளும் அதே மாதிரி தான். சும்மா சிரிச்சின்னு வண்டி வாங்கிட்டியா சந்தோஷன்றான்ல தவிர மனசார என்ன சொல்லவே இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை, என் பிறப்பிலே அப்படி இல்லை. குருவாயிட்டு பேர் தான்ன்றது இல்லை, என் பிறப்பிலே நான் அப்படி தான். சித்தியார் எனக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும். நான் மற்றவங்க யாருன்னா சந்தோஷம் இல்லைன்னா எனக்கு கஷ்டப்படுவேன். அதுக்கு தான் நான் செய்கிறேன். அதில் பணமும் வர சம்பாதிக்கிறதுக்கு நான் அதில்
இப்போ என்ன புரிஞ்சுக்கினேன், ஓஹோ நம்ம இந்த மாதிரி வித்தித்திரமான விலங்கு, நம்ம பைத்தியம், நம்ம மென்டல் ஆகிட்டுக்கிறோம். சரி, இதையே என்னமா பண்ணிக்கலாம். அப்போ கூட நான் என்ன செய்யறேன்னா, பணம் தான் வேணுன்றதுக்காகலாம் குறியெல்லாம் இருக்குது இல்லை. ஒரு 50 நாள் வந்து வேலை செஞ்சிரு, ஒரு 12 வாரம் வந்துரு, இல்லை முடியலன்னா பாரு, எதனா ஆஃபர் பண்ண முடியுமான்னு பாரு, வேற எதனா விதத்தில் உதவ முடியுமா பாரு, வாரம் சச்சாங்க நினச்சி கேள்விங்களுக்கு போய் சொல்ல முடியாது. தியானம்லாம் பண்ண முடியாது, பணம் கட்டி பரவாயில்ல. கடவுள்னா சூன்யம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வீடியோ போட்டு விடுவோம். பயம்னா போட்டோம், அதுக்காக என்ன பண்ணுவோம், பேசி வைப்போம். நான் ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசி வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். நீ எப்போ உன் பொண்டாட்டி சினிமா கிட்டுன்னு போனேன் அப்படின்னு கேட்கறதே அதுக்கு தான். அப்போ நீ துக்கப்படுத்துறதுக்காக தான் திட்டுற அவளை. உண்மையிலேயே உனக்கு என்ன பண்ணல அவன் மேலே, எனக்கு மட்டும்தான் நீ இருக்கணும்னு சொல்லியிருந்தானே, நீ என்ன பண்ணிருக்கணும், ஒன்று கடகன்னு ஓடி போய் ஒரு இரும்புடைய ஜெட்டி வாங்கி பூட்டி வச்சிருக்கணும். எதுக்கு தான் பேசுகிற? அப்போ நீ ஒரு பொண்டாட்டி எதுக்கு தான் பேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க? துக்கப்படுத்து. ஒரு சீடனுமே குருவை எதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அவர் துக்கப்படுத்த முடியுமான்னு. எனக்கு வலிக்கும், நான் துக்கமும் போடுவேன். ஆனால் அவனுக்கு புரியலேன்ட்டு. எனக்கு வலிக்கிறத விட எனக்கு எதுக்காக கஷ்டப்படும் கேட்டால், இவனுக்கு ஏன் என்ன புரிய மாட்டேங்குது, நான் இவனுக்கு நேரடியாக என்ன துரோகம் பண்ணேன், என்ன அவன் பொண்ணாட்ட கூட கொஞ்சம் நின்று போட்டு எடுத்துட்டேன் நெருங்கி, இல்லை கட்டி பிடிச்சிக்கினேன், அவ்வளோதானே பிரச்சனை. எங்கேயும் எத்தனை சுடுகாட்டில் போட்டு தானே போகிற. உன் பொண்ணாட்டி அவத்து மீடியா எப்படின்னு தருப்பா தெரியும், மனசுக்குள்ள என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா என்ன? நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியல. நிறைய பேருக்கு அதெல்லாம் புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறானுங்க. அது எனக்கு வலிக்குது. அதனால் நான் வந்து பேசுறதுக்கு, சிரிக்கிறது, கொண்டாடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, சொல்கிறது எல்லாமே எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள்லாம் வந்துக்கிறீங்க, சச்சங்கம் முழுசுமே ஃப்ரீ தான். இது விளம்பரத்துக்காகலாம் சொல்ல வரல. பஸ்ஸு நான் ஒரு 1000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா கூட, பஸ்ஸு நீங்கள் கொடுத்தா 1000 ரூபாய்க்கெலாம் வர முடியாது. நான் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு காரணம் தெரியுமா? நானும் வரேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவன் வரலன்னு என்ன பண்ண முடியாது. மதிப்பிழந்து போயிடுது. ஒரு பொருளை நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னா, அதோட மரியாதை என்ன இல்லை புரியுதா? இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ கூட உபதேசம்ட்டு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன். கஞ்சி குஷி என்னால் வாழ முடியும், உனக்கு தான் கிரீடமே கஷ்டமாகுதுடா, இதெல்லாம் கைட்டி போட்டு நீ வந்து தெருவுக்கு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னை தெருவில் வைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 4 லாரி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு பார்த்துன்னு வேடிக்கை பார்ப்பீங்க, மதிக்க மாட்டீங்க. தெருவில் வந்து சொன்னால் ஒத்துப்பீங்க? ஒரு டீ கடையில் உட்காந்துன்னு சொன்னால் ஒத்துப்பீங்க? ஒத்துக்க மாட்டீங்க. என்னை ஒத்துக்கல, நான் உட்காந்து தான் இருந்தேன், 500 ரூபாய்க்கு உட்காந்துருந்தேன் கொட்டா போட்டு. வாரம் அன்றைக்கே 50 பேர் 100 பேர் வந்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இப்படி ஆயிருக்க மாட்டேன். இப்போ கூட என்னுடைய வளர்ச்சி நீங்கள் குறைச்சிடுறீங்க அதிகமாக வரதுனால. நீங்களாம் கம்மியானீங்கன்னு வச்சிங்க, என்ன பண்ணுவேன்னா காஸ்ட்லி ஆகிடுவேன் நான். புரியுதா? எனக்கு கூட்டம் வர என்ன பண்ணுறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வேல்யூ குறையுது. என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம், போதுமானது இருக்குது, உங்களே கவனிக்க முடியாதுன்னா நான் வேற ஆள் தேடுவேன். அதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான். அப்போ அந்த இப்போ சொல்கிறேன், நான் கவனிக்கிற முடிகிற அளவுக்கு தான் என்னால் கவனிக்க முடியும். இப்போ நான் கவனிக்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. நம்மாழ்வார் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு வருத்தம் இருந்தது. அவர் சொன்ன விஷயம் வேற அழகாக சொன்னார். நான் வந்து வேதாத்திரி கிட்ட போனால் அவர் தான் எனக்கு காயக்கல்ப பயிற்சியை வந்தார். அவருக்கு நாளடைவில் அவரை சுற்றி ஒரு பணக்கார வளையம் வந்துச்சு. பணக்கார வளையம் வந்துட்டு பேர் அவருக்கு வாழ்க்கை முறை வேறு மாதிரி ஆயிடுச்சு. நடந்து ஆஸ்பத்திரிக்கு போனார், வண்டியில் அவர் ஏற்றின்னு வந்தாங்க. அப்புறமா திரும்ப போனார், வரவே இல்லைன்ட்டு. அதுக்கு காரணம் அவர் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி என்ன ஆயிடுச்சான், ஒரு பணக்கார வளையம் வந்துச்சான், வாழ்க்கை முறை மாறிச்சான். நம்மளோட புரிதல் இது, எனக்கு தெரியாது. என்னை எந்த பணக்கார வளையமும் வட்டம் போட முடியாது. பிரச்சனை தான். யாருன்னா வட்டம் போட்டாங்கன்னா முடியாது. அப்படிலாம் நான் என்ன பண்ண முடியாது, சிக்க முடியாது. யார் கவனமாக இருக்குண்ணா? நான் தான் அதில் கவனமாக இருக்கணும். எல்லாரும் என்கிட்ட பேசுகிற வாய்ப்பு நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் யார் பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழைகிறவன் தான் பிரச்சனையே நிறைய பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேன் இந்த வாழ்க்கையே. பிரச்சனையே அவனுக்கு தான். திமிரு தான் நிறைய இருக்குது. நான் ஏழ்மைக்கு காரணம் திமிருன்றேன். ஒரு மனுஷன் ஏழைகிறான்ல, அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? திமிரு தான். திமிருத்தை விட்டுருங்க. திமிரை விட்டுட்டு நானும் வசதியாக முடியும், நானும் இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் தான், நானும் திறமையை வளர்த்துக்க முடியும், நானும் நல்லா இருக்க பிறந்தேன், நானும் நல்லா தான் இருப்பேன். யார் சொல்லணும்? நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். அதுக்கு தான் வந்தேன். வலிக்குது எனக்கு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.